விஜய் முதலமைச்சராவதை தமிழ்நாட்டில் யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்குது உண்மையிலேயே. பவர்ஃபுல் லீடராக உருவாயிட்டோம். ஆமா, இந்த அவர்கிட்ட ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குதுன்னு நான் நம்புறேன். நான் மனப்பூர்வமா சொல்றேன். எந்த உள்நோக்கம் இல்லாம என் விருப்ப வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கள யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்றேன். நான் விஜயகாந்தை பார்த்து சிவாஜி கணேசனை பார்த்துருக்கேன், விஜயகாந்தை பார்த்துருக்கேன், கமலஹாசனை பார்த்துருக்கேன். எந்த சினிமாக்காரருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. உண்மையிலேயே இருக்குது. பரம்பரை திமுக குடும்பங்களில் இளம் தலைமுறையினர் பெண்கள் 18 வயசுலேருந்து 35 வயசு உள்ள இருக்கவங்க பெண்கள், எல்லா வயது பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுன்றாங்க. மகளிர் உரிமை தொகை வாங்குற பெண்களில் கணிசமான பெண்கள் ஓட்டு போடுன்றாங்க. விடியல் பயணத்தில் போகக்கூடிய பெண்கள், விலையில்லா பேருந்து கட்டணத்தில் போகக்கூடிய பெண்கள், பஸ்ஸில் பொன்முடி சொன்னார்ல ஓசி ஓசி ஓசின்னு, அதில் பயணிக்கக்கூடிய பெண்களும் திரும்ப இவங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போட தயாராக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் திமுக பயப்படுது, ரொம்ப பயப்படுது. இன்றைக்கி விஜய் எதனா ஒரு பண்ணார்னா விஜய்க்கு எதிராக சோஷியல் மீடியாலையும் பொது தளத்திலையும் பொதுவாக சோஷியல் மீடியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏவி விடப்படக்கூடிய வாடகை வாய்கள் இருக்கு இல்லையா, இப்போ பெய்டு மவுத்ஸ் இல்லை, அவங்க அவங்களோட கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டியை நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட எதிர் தாக்குதலை விஜய் அவதூறு பரப்புவதை பார்த்தாலே திமுக எவ்வளோ பயப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம். மாதந்தோறும் சில கோடிகளை இந்த வாடகை வாய்களுக்காக திமுக செலவிட்டு கொண்டிருக்கிறது. ஆக விஜய் இந்த செயலியை ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுன்றது உண்மையிலேயே அவர் தன்னை தயார்படுத்திக்கிறாரு. டெக்னாலஜி அவர்கிட்ட பிரச்சனை இல்லை.